ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி தான் செய்ய ஆரம்பிச்சேன். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பையன் வந்து எனக்கு தேவையில்லாத வேலைலாம் வச்சுட்டான். கண்ணுலேருந்து ரத்தம் மட்டும் தான் வரல. அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு கைஸ். இருந்தாலும் எப்படி ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி செஞ்சுட்டேன். எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாம் வாங்க. என்னடா பண்ணி வச்சுக்கிறா? இப்படி தான் ஹெல்ப் பண்ணுற சொல்லிட்டு வந்து எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுற சொல்லி இந்த மாதிரி ஒரு வேற லெவலில் ஹெல்ப் பண்ணுவார். நம்ம வந்து உட்காரவே முடியாது இந்த குட்டி பசங்க வீட்டில் இருந்தால். கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே இருக்கும். மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. மட்டன் வாஷ் பண்ணிட்டு அதில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். குக்கரில் வந்து நான் 2 விசில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஜீரக சம்பா ரைஸில் சான்ஸே இல்லை. விசில் வந்த பின்னாடி நான் எடுத்து பார்த்தேன். மட்டன் வந்து பாயில் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன். ஏன்னா நான் அதே குக்கரில் சமைக்க போகிறேன்றதால வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். கடலை எண்ணெயில் ஊற்றி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஆனால் நான் இன்றைக்கி வந்து ரீஃபண்ட் ஆயிலில் தான் ஊற்றினேன். ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதான். செம்ம சிம்பிள். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சான்ஸே இல்லை. எப்போவுமே பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் மறக்காமல் ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சு பாருங்கள். இனிமேல் வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வதங்கியிருக்கணும். அது வரைக்கும் பார்த்து வதக்கி விடுங்க. இல்லாட்டி டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். பிரியாணி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். பச்சை மிளகா நான் ஒரு 10 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அந்த மிளகா வந்து கீராமல் அப்படியே முழுசாக போட்டுருங்க. கீறிட்டிங்கன்னா அதுக்குள்ளேருந்து சீட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் காரம் ஜாஸ்தியாகிடும். ஸோ அதனால் நான் அப்படியே முழுசாக போட்டுருவேன். தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதான். இன்றைக்கி நான் இதுக்கு எதுவுமே சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவுமே செய்ய முடியல. வீடு மறுபடியும் க்ளீன் பண்ணி முட்டை உடச்சி விட்டேன். நான் தம்பி அதெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். இல்லை தக்ஷா குட்டி வந்து முட்டையை எடுத்து பால் மாதிரி போட்டு விளையாடிட்டோம். ஒரே நாத்தடிச்சிச்சு வீடெல்லாம். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் தான். அது ஊற வச்சேன். இந்த மாதிரி சமைக்கும் போது தான் அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் ஊற வச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு அந்த ஆயிலெலாம் வெளியில் விடணும். அந்த அளவுக்கு பார்த்து வதக்கி விடணும். இந்த டைமில் வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் கர்ட் போட்டால் போதும். 1 கப் கர்ட் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கண்டிப்பாக தயிர் போடணும் பிரியாணிக்கு. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி. பிரியாணி தயிர் போட்டால் தான் சாஃப்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி ரஃப்பாக அந்த மாதிரி இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்துட்டு புதினா அப்புறம் கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. செம்ம டேஸ்டான சூப்பரான பிரியாணி எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கல்லுப்பு வந்து பார்த்து தான் போடணும். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே நம்ம கல்லுப்பு போட்டிருப்போம். அதனால் பார்த்து கம்மியாக போட்டுக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும். அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் மட்டும் போட்டோம். அந்த தண்ணி வந்து அப்படியே நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டன் மட்டும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விடுங்க. அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே ஏறும். அப்போ தான் அதனால் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்துட்டு மட்டன் வேக வச்சு பாருங்கள். அந்த தண்ணி தான் நான் மெஷர் பண்ணி ஊற்றிருக்கேன். 1 ஜக்குக்கு வந்து 2 ஜக் தண்ணி ஊற்றணும். எனக்கு வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து 1 கப் வந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வந்து 1 கப் வந்துச்சு. நான் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே குக்கர் வந்து மூடி வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்த பின்னாடி தான் நம்ம வந்து ரைஸ் போடணும். அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பின்னாடி அரிசியை போட்டுருங்க. அரிசி வந்து நல்லா தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை மெஷர்மெண்ட் மாறிட்டு பிரியாணி வந்து கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் நல்லா மெஷர் பண்ணி ஊற்றிட்டு ஒரு கலரி விட்டுருங்க. அரிசியை நல்லா கலரி விடுங்க. ரொம்ப கலரிட்டிங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ்னால் உடையும். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து கொஞ்சோண்டு புதினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் போட்டு எடுத்துட்டா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து அந்த கொத்தமல்லி புதினா போட்டேன் பாருங்கள். அந்த டைம் வந்து கொஞ்சம் தேவைப்பட்ட லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கீ போட்டுக்கலாம். நான் வந்து மட்டன் பிரியாணின்றதால நான் கீயும் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லெமனும் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது மேலே பார்க்க ஏதோ வாட்டராக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. மேலே எப்போவுமே அப்படி தான் ஆகும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். செம்ம சூப்பராக சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கைஸ். இன்றைக்கி ரொம்ப பசி எடுத்துச்சு. ஏன்னா இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிரியாணி சமைக்க லேட் ஆகிடுச்சு. பசங்களும் பொறுக்கவே இல்லை.
அதனால நாங்க அவசரமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது எனக்கு வந்து மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும்னுட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து குக்கர்லேருந்து வேற பாத்திரத்தில மாத்திட்டேன். பிரியாணி வந்து குக்கர்ல செஞ்சிங்கன்னா மாத்திடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு செம்ம டென்ஷனான ஒரு மட்டன் பிரியாணி எங்க வீட்ல ரெடி ஆயிடுச்சு கைஸ். இந்த மாரி உங்க வீட்லயும் உங்க குட்டி பசங்கலாம் இந்த மாரி அமக்கல பண்ணியிருக்காங்களா என்னான்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்களேன். பசி தாங்க முடியல எங்களுக்கு. நாங்க சைட் டிஷ் எதுவுமே செய்ய வேணாம். அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எக்கு கூட நாங்க பாயில் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பசி எடுத்துச்சு. அதுவும் பிரியாணினா சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு பசி ஆயிடுச்சு. சின்ட்டு பையப்புள்ள தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டான். செம்ம டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் கைஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.